அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். ஹைதராபாத்தில் இருக்கிற லெக்ஷோர் மால்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து ஆஃபரில் இருந்தது. நெஸ்டாசியா பிராண்டில் கிளாஸ்வேர், செராமிக் வேர் அண்ட் வுட்வேரும் கூட இருந்தது. அங்கே இருந்த ஒவ்வொரு ஐட்டமும் யூனிக்காக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஷாப்பில் நான் எடுத்த பொருள்கள்லாம் கம்மியாக தான் எடுத்தேன். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. கிளாஸ்வேர், செராமிக் வேர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் வீட்டில் இருந்தாலும் யூனிக்கான ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டோன்னா மனசு துள்ளும் பாருங்கள். அதுவும் வீடியோக்காக நான் எடுத்தது. கிளாஸ்வேர் தாங்க இதுவும். அங்கே பிளாஸ்டிக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக்கான்னு கேட்டுட்டேன். பாருங்கள், நீங்கள் பிளாஸ்டிக்குன்னு நம்ம ஷாப்பில் பிளாஸ்டிக்கே இருக்காதுங்க. கிளாஸ் அண்ட் செராமிக், வுட்டு, அப்புறம் க்ளே பாட் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த டேபிளில் உட்காந்துருக்கிற எல்லாமே நான் அமேசானில் பார்த்து விட்டாயிட்டோம். என்ன சொல்ல, அதில் எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாயிட்டோம். இங்கே வந்து ஆஃபரில் இருக்கிறதுனால நான் எடுக்காமல் இருக்கப்போனா எடுத்தேன். உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களில் யாராவது ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லா பக்கம் வெயிலாக தான் இருக்கும். நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறது நம்ம பொறுப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி நான் எடுத்துக்கிற இந்த வாட்டரில் நான் என்ன சேர்த்துக்கிட்டேன்னா, சப்ஜா சீடு, புதினா, அடுத்து நெல்லிக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி, அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி வாட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப கூலாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் இல்லையா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காயில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறது அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நெல்லிக்காய் சாப்பிட்டா உடனே தண்ணி குடிப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாட்ரு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ட்ரிங்க். வந்து நான் லெக்ஷோர் மாலில் வாங்கின ஐட்டத்தையெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்பாக்ஸ் பண்ணி மூடிட்டு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செட்டுங்க. இது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டு. வுட்டன் பேஸில் கிளாஸ் பவுல் 2, செராமிக் பிளேட் 2. ஆனால் நான் வந்து ராஜ உணவுக்கு தாங்க இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் வீடியோக்காக. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பிளேட்டும் இந்த பவுலும். தனித்தனியாக இருந்தது, ஆனால் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. செராமிக்னால வெயிட்டு தானே, நல்லா வெயிட்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து மகளோட வாட்டர் பாட்டில். இது வந்து 12 மணி நேரத்துக்கு நம்ம சில்லுன்னு ஊற்றினா சில்லுன்னு இருக்கும். ஹேண்டிலோடி சூடாக ஊற்றினா சூடாக இருக்கும். அடுத்து சீசா 2 பாட்டில் அது எடுத்தோன்னா. அடுத்து சேலட் பவுலில் வந்து 2, ஒன்று ஸ்கொயரு, ஒன்று ரவுண்டு ஹேண்டிலோடி. இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து எடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸ். இது வரைக்கும் நான் பார்க்காத ஜூஸ் கிளாஸுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பால் மாதிரி, அதாவது மிந்திலாம் டேபிள் வெயிட் வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பால் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பவுல் ஸ்கொயரில். நம்ம டெசர்ட் செஞ்சு இந்த பவுலில் போடும்போது வீடியோவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறக்காக இந்த பவுல் எடுத்தேன். செட் ஆஃப் 4. லாஸ்ட் ஒன்று பார்த்துடலாமா? குக்கிங் வீடியோக்காக செராமிக் ஸ்பூன்ஸ் வாங்கினேங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சாட் மசாலா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேமரா ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முந்தின நாள் நைட்டே கருப்பு திராட்சையை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு நான் சேர்த்துக்க போகிறது ஒரு ஆப்பிள். இந்த ஆப்பிளை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்வீட் கார்னும் ஒரு கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், பாயில் ஆகிட்டுருக்கு. அடுத்து கட் பண்ண ஆப்பிளோடு நான் சேர்த்துக்க போகிறது மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழச்சாறு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ஹெல்த்தி ஃப்ரூட் பவுல். ஆப்பிள், உலர்ந்த திராட்சை, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழச்சாறு, அந்த தண்ணி கருப்பு திராட்சையில் ஊறின அந்த தண்ணியோடு எடுத்து சாப்பிட்டோம்னா ஹெல்த் பெனிஃபிட் நிறையாவே இருக்குது. அடுத்து சேலடுக்கு கார்லிக் பட்டர் சேர்த்துருக்குறேன். லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். அதோட பாயில் பண்ண கார்ன், கேரட், சால்ட், பெப்பர், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 15 செகண்ட் போல் லைட்டாக அப்படி வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ராஜ உணவு அசம்பிள் பண்ணிடலாமா? ஒரு கையளவு ரோஸ்டட் பிஸ்தா, 3 அக்ரூட், 2 பேரிச்சம்பழம். அடுத்து ஒரு பவுல் நிறையா ஃப்ரூட் சேலட். இன்னொரு பவுலில் கார்ன் சேலட், குக்கும்பர் கட் பண்ணதை எடுத்துக்கிட்டேன். இதுதாங்க எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.